நாளைக்கு என்ன பிளானு? எல்லாம் பர்சனல், வெளியே சொல்ல முடியாதுல்ல. சொல்ல மாட்டாங்களாம். நான் வரேனா? என்னடா என்னதான் உங்க பிரச்சனை? உங்களோட நானே தள்ளி இருக்கேன், கூட கூட இருக்கேன், விருப்பத்துறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதையும் குழப்பி விட்டு போயிடுவாங்க. எனக்கு ஷாப்பிங் நான் வரவா? ஒன்றும் இல்லையா? வந்துட்டா கிளினிக் யார் பாக்குறது? ஏதோ பார்க்க போறோம். லேட் ஆயிடுச்சுன்னா சொல்றேன். இதெல்லாம் வேண்டாம், நாங்க போய்க்கிறோம். கேர்ள்ஸ் அவுட்டிங்கே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இல்லாத போதே ஒருத்தர் போயில பிடிக்க முடியாது. இப்ப அவங்க அம்மா வேற ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம கதிலாம் அதோ கதிதான். இதெல்லாம் ரொம்ப நேரம்டா. கிடையாது. அதுக்கப்புறம் என் பொண்ணு கூட மட்டும்தான் இருப்பேன். என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். புரியுதுல? ஒன்னும் நீ புரிய தேவையில்ல. புரியுதா? என்ன லீவ் போடுறீங்க? 5 days. 8 days போதுமா? காலைல இருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 3 நாள் போதா போயிட்டு வந்துக்கிறோம். உங்களாம் தங்க முடியாது. ஒரு நாளைக்கே தங்க முடியாது. லைஃப் லாங் நாங்க தங்கணும். என்னாலுமே யாராவது வச்சு பார்த்தாங்களா? 10 மணிக்கு இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போற. நைட்டு கிளம்பி போவோம் வீட்டுக்கார கூட. அவர் எப்படி வருவாரு? இனிமேல் அந்த தானே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. பீடியா? அப்ப சரி. டியூட்டி பார்த்தாதான் இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு. விட்டுருங்கீங்களா? பாரு. போங்கடி போங்கடி. கல்யாணம் ஆனா மாறிட்டா, ஒருத்தி கல்யாணம் ஆவறதுக்கே மாறிட்டா. நீங்களும் தான் மேம், இனிமேல் பாருங்க. மாறமாட்டேன்பா. வரமாட்டேன். அவன் புருஷன் மாத்திடுவான். அவங்க உண்மையதான் சொல்றாங்க. எங்க கண்டியாவது காட்டுவானு தெரியல. யோசிக்கிறேன். தான் உடம்புக்கு ஆகாது. பேசிட்டு இருக்கேங்க. பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வாயி? சும்மா குத்த மாட்டேன். ரொம்ப குடிக்கணும் ஆசை இருக்கு. இத்தனை போறான் போங்க பாரு. ஓ, அது என் ப்ராப்பர்ட்டி. உத்தரமா கடிக்கணுமாம்ல. அதெல்லாம் அது எனக்கு தான் சொன்னோம். ஃப்ரெண்ட் கரெக்டா கேட்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. அச்சனா அப்படியே அதான். ரொம்ப அழைச்சு தூங்கலாமா? இல்லை, தூக்கம் வந்துடும். தூங்கலாம். பாடிட்டு தூங்கலாமா? ஒரு 10 minutes இருங்க, போய் மாடி ரெடி பண்ணிட்டு வரேன். அப்புறம் பெட்ஷீட்லாம் போட்டு வரேன். தூக்கி போய்க்கலாம். தண்ணி பாட்டிலாம் வேணும்ல? அது எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலாமா? அந்த பெட் எடுத்து பாயில படுக்கலாம். மாடியில் பாயில பத்ததான் நல்லா இருக்கும். நல்லா அவளுக்கு வலிக்கும். வேண்டாம், இங்கே இருக்கலாம். வேண்டாம், டெரஸே போகலாம். ஒருத்தன் அங்கேதான் ஒரு வச்சிருக்கேன். ஓரமாவே இருந்துட்டு போட்டோம். சரி, இல்லையே படுக்கலாம். தலைக்காணி எடுத்துட்டு வரேன். நீங்களா தான் தூக்கிட்டு போனோம். ஒருத்தன் தண்ணி பாட்டில தூக்குங்க, ஒருத்தன் தலைக்காணி தூக்குங்க, ஒருத்தன் பாய தூக்குங்க, இன்னொருத்தன் பெட்ஷீட்டை தூக்குங்க. நாங்களாம் கை வீசிட்டு எங்களை தூக்கிட்டு வருவோம். பார்த்து உங்களை பத்திரமா தூக்கிட்டு வாங்க. அதெல்லாம் பார்த்து பத்திரமா தூக்கிக்கிறோம். சீக்கிரம் கிளம்புங்க பாப்போம். ரெடி பண்ணிட்டு ஒரு கால் கொடுங்க. ஒண்ணும் பண்ண முடியும். வார போய் பண்ணுவோம். வா போலாம். நேரம் வெயிட் பண்றேன். இந்த மாதிரி விஐபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமாம்மா ஆமாம். என்ன நக்கலா ஆமா சொல்றீங்க? சரி சரி, வேண்டாம், நான் கிளம்புறேன். அதுக்கு அது வாங்க. என்ன மேட்சிங்கா இருக்கீங்க போல. எனக்கு தெரியாது. நான் காலையில இதுதான் போடணும்னு எடுத்து வச்சேன். அப்புறம் பார்த்தா நீ இதான் போட்டிருக்க. போய் தானே கிட்ட போய் சொல்வேனா? சரி, வாங்க இங்க உட்காந்து பேசலாம். ஏன் ஸ்லோ மோஷன்ல தான் வரீங்க? ஃபாஸ்டா போதுமா? அதெல்லாம் இப்ப போதும். நிமிஷம்ன்றா இழுத்து பிடிச்சா அது ரொம்ப பல் பெரியுது. அது ஃப்ளைன் கூட இருப்பேன் நல்லா. அதான் இதுக்கே பல் பெரியுது. சரி, அப்புறம் நான் சொல்லணும். டைம் வேஸ்ட் பண்ணாத. டைம் வேஸ்ட் பண்றேன். கதை பேசணுமா? அட என்னம்மா காலங்கத்தாலே மூவ் பண்ணாதீங்க. மணி 10 போகுது. சரி, பேசலாம். பேசணும் தானே சொன்னீங்க. தனியா பேசணும்னு. வச்சுட்டுக்குள்ளேயும் பேசலாம்ல. வச்சுட்டுக்குள்ள பூந்தீங்கன்னா சார் பேச மாட்டீங்க. நீ பேசணும் கேட்டுக்கிட்டே வச்சுடுவேன். பேசலாம். ஆளு எங்க? இன்னும் வேண்டாம். செயின் வெளியே இருந்தாலும் நீ மார்க்கமாயிடுற. அதனால அது வெளியவே வராது. ப்ளீஸ். சரி, செயின் வெளியே வந்தா சோஷியல் டிஸ்டன்சிங் பரவாயில்லையா? பிடிச்ச குடிக்கிறப்ப மனசு இப்போ ரிலாக்ஸாக இருக்கா? உண்மையிலேயே எனக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு தோணுச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியல. சொல்றா, புரியல. எனக்கு அவங்க இந்த வீட்டை விட்டு போனதே பெரிய நிம்மதி தான். அவங்க என் லைஃப்ல இல்லை, அவங்க திருத்தி விட்டுட்டாங்க அப்படின்றது எனக்கு நிம்மதி தான். அதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ஆகணும்னு நான் யோசிச்சேனான்னு கேட்டா இல்லை. அவங்க மாமி சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதோட அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளோ மட்டும்தான் என் தாட்டா இருந்துச்சு. நிஜமா அதை தாண்டி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், திருப்பி போய் ரிவெஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் என் மனசுக்குள்ள இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறதே பெரிய கனவா இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி நான் ஒரு பெரிய கனவாவோ ஒரு விஷயாவோ நான் எதுவுமே யோசிக்கல. இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நான் நினைச்சேன். என்ன அப்ப என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்.
நீ சொன்னால் கோச்சிட்டு முடிஞ்சிட்டு கேட்க மாட்டீங்களா? மாட்டேன் சொல்லு. உண்மையிலே எனக்கு 90% கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ மூழ்கி இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் என்னமோ நடக்கும்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நமக்கு கல்யாணம் நடக்கும்ன்றது மட்டும் என் மனசுக்குள்ளே இல்லை. இதெல்லாம் நடக்காதுன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பொறுப்பு தானே உனக்கு. கேட்டிங்க நான் சொன்னேன். எந்த எல்லைக்கும் போகிறவங்கெல்லாம் அவங்க. சரி, ரீமா ஏதோ தண்ணி மாற்றி கொடுத்தது நான் சொன்னாலே அது என்ன மாமா கலந்த மாதிரி திருப்பி இங்கேயும் கலந்துருக்காங்க. அவசியமா இருந்து ஆமாம் அப்புறம் அது ரீமா மாத்திட்டாளா? ஆமாம். அண்ணா கல்யாணத்த டைமில் ஓ, அதனால இப்போ நம்ம ஒரு மாதிரி தானே இருந்தோம். மேபி அதை ஸ்மெல் பண்ணதுனால இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஸ்மெல் பண்ணிட்டோம். எனக்கே தெரியல. ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரே பாட்டில் தான் நினைக்கிறேன், திறந்தவொடனே குடிக்கல. அதுக்குள்ளே ரீமா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டதுனால நான் சில்லுன்னு இல்லை வேறு பாட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டேன். அப்புறம் ரீமா மாற்றி எனக்கு வேறு பாட்டில் கொடுத்தாங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க, அவங்க பார்க்குற மாதிரி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ எடுத்துட்டு போனது அவங்க பார்க்கலையா? இல்லை, அதுக்கு முன்னாடி ரீமா வந்துட்டாங்கல்ல. சொன்ன வழியில் போனதுனால நம்ம ரூம்குள்ளேயே இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ரூம்குள்ளே இருக்கும்போது எப்படி தண்ணி மாறும்ன்றது அவங்களோட தாட்டாக இருந்திருக்கோம்ல. நான் திருப்பி வந்து சரி இதே குடிக்கலான்னு சொல்லிட்டு தானே குடித்தேன். ஓ, அதனால அதனால் பாட்டில் மாறி இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரே குழப்பம் வந்துச்சு, ஏன் அப்படி இருக்கோம் ஏன் அப்படி இருக்கோன்னு. அப்புறம் அவங்கள போய் கேட்டேன், ஏன் தண்ணி மாற்ற சொன்னீங்க அப்படின்னும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ஸ்மெல் பண்ணோம், அதில் எதாவது பிரச்சனை இருக்குமா அப்படி கேட்டேன். அரிசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ லைட்டாக பவர் இருக்கும், ஏன்னா மூக்கு வழியாக போகிறதுனால அதுவும் உள்ளே போகும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருக்கான் போல். ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக மோந்து பார்த்ததுங்க, மோந்து பார்த்தே அதுக்கு சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு போய் நீமா நைஸாக கேட்டிருக்கு. ஓ ஆமாம் ஆமாம் அதில் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு நம்ம பார்த்து செஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம அதை காதல் சண்டையாக தானே போட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற பிடிவாதத்தில் தானே போட்டோம். வேலை ரீமா இல்லைன்னா குடிச்சிருப்போம். ரூமில் இருக்க பாட்டில் யார் மேலே சந்தேகப்படுவோம்? பயந்து பயந்து சாப்பிட வேண்டாம், பயந்து பயந்து இருக்க வேண்டாம் இல்லை. என் பொண்ணு யாருக்கும் போய் வேண்டாம், புரியுதா? இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆசைப்பட்ட மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தைரியமாக பயப்படாமல் வாழணும், அதுதான் எனக்கு வேணும். இனி இப்படி திருட்டு தரமா ரூம்ல இருக்கணும் நமக்கு வேண்டாம். ஒரு ரிசீவ் எடுத்துட்டு வந்துருவேன். சரி நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்கள் சொல்லுங்கள். கல்யாணம் ஊர்லன்றது உனக்கு ஓகேவா? ஓகே தான். உங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும்னா அப்போ நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பீங்களா? நீங்கள் தாத்தா வீட்டில் இருப்பீங்க. ஏன் வீடை பிடிச்சிட்டாங்க? ஆமாம், மற்ற கெஸ்டெல்லாம் கொஞ்சம் தோட்டத்து வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோட்டத்து வீட்டில் சந்திக்க முடியாதா? ஏன்? நான் நடுவில் இருக்க தோட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வரலாம். அதே சொல்லிட்டு உன்னையும் வர வச்சுட்டு அங்கே கரெக்ட் பேசலான்னு பார்த்தேன். இந்த கால் நட்டுட்டாலே பார்க்க விட மாட்டாங்க, தெரியும்ல. அந்த ரூல்ஸ் எல்லாம் வேண்டாமே. பிச்சு பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? தாத்தா முடிவு பண்ணனா எத்தனை நாள் நலங்கு வைப்பான்னு வர தெரியல. எனக்கும் தெரியாதுப்பா. ரொம்ப நாள் வச்சுட்டாங்கன்னா கடுப்பாக இருக்கும். எனக்கு தெரியாது. அப்படி ஆக்கமா? உங்களுக்கு துர்கா வைக்க போறாளாம். என்னது நலங்கு. பாரா, துர்கா வேலை பிடிப்பா? உங்களுக்கு தான் சித்தி பசங்க குட்டிங்களா இருக்கு. குட்டிங்களா இருந்தாலும் அவங்கள தங்கச்சி அவளுங்க தான் பிடிப்பாளுங்க. நல்ல பெரியவ தான் பிடிப்பா. ஓ, 3 அறந்த வாளுங்களுக்கு இது நீரஜ்லாமா? நானும் ட்ரெஸ் எடுத்து தரணுமா, நீங்களும் ட்ரெஸ் எடுத்து தரணுமா? நான் வந்து நலங்குக்கு, பந்தக்காலுக்கு, ரிசப்ஷனுக்கு, அப்புறம் மாப்பிள்ளை அழைப்புக்கு, கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்கணுமா? இதே மாதிரி தான் நீங்களும் எடுத்து கொடுக்கணுமா? மாப்பிள்ளை அழைப்பு ரிசப்ஷன் அதெல்லாம் தனித்தனியாக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்லாம் ரிசப்ஷன் வச்சுட்டு, ஐ மீன் இப்போ இருக்க ட்ரெண்ட் என்ன, நைட்டு பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷன் வச்சுட்டு அப்படியே கல்யாணத்தை பண்ணுவாங்க, மறுநாள் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாதுல்ல. மண்டபத்துக்கு மாப்பிள்ளை வருவார், இல்லை பொண்ணு வீட்டுக்கு வருவார்ல, அதை அழைக்கிறது தானே. அப்போ ஒரு நலங்கு வைப்பாங்கல்ல மாப்பிள்ளைக்கு, அதை வச்சுட்டு அவள் தான் அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களை தோட்டத்து வீட்டுக்கு, அது என்ன வீடு, கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டு இது வரைக்கும் நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லை, கெஸ்ட் ஹவுஸ் வரவே மாட்டேங்குது. பெரிய வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க, நான் பெரிய வீட்டுக்கு வர வச்சு நலங்கு வச்சு அதோட நீங்கள் அங்கே இருப்பீங்க. அப்படியே காலையில் கல்யாணம்ல. சரி, உனக்கு எந்த ரெசார்ட் வேணும்னு சொல்லு, புக் பண்ணுறேன். ஆமாம், ரிசப்ஷன் இப்போ வைக்க போகிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு. ஃபிக்ஸ் பண்ணி தான் சொல்லணும். நான் தான் சொல்கிறேன், ஒரு 3 நாள் ரெசார்ட்டில் தங்குற மாதிரி பார்க்கலாம், இல்லை ஒரு 2 நாள் காலைல போயிட்டு ஈவினிங் ரிசப்ஷன் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இல்லாமல் பார்க்கலாம்னு பேசிகிட்டு இருக்கேன்.
தாத்தா கல்யாணம் சொல்லிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அங்கே தங்கணும்? சும்மா ம். ஓப்பன் விசா எடுத்துட்டேன். ஓ, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம்? அப்புறம் அந்த டைம் டிக்கெட் கிடைக்கல, அதனால தான். தாத்தா இன்னைக்கு தான் அப்படின்னு டேட் சொல்லிட்டாருன்னா ரிசப்ஷனுக்கு இடத்த பிடிக்கிறேன், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், உடனே ஹனிமூனுக்கு புக் பண்ணுறேன். அதுக்கு தான். ப்ரீ பிளான்டாக தான் இருக்கீங்க இதுக்கு நடுவுலையும். பாஸ்போர்ட் சும்மா அவங்க நினச்சியா? நடத்துங்க. உங்களை யார் இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணாத. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? எத்தனை நாள் சொல்லணும் அத்தனை நாள். இப்போ நான் அப்படி லீவ் போட முடியாதுல்ல. லீவ் கூட எடுத்துக்கலாம் ப்ளீஸ். சிக் லீவ் எடுத்துட்டு போய் சொல்கிறீங்களா? முடியாது. ப்ளீஸ் டாமா. சரி எடுத்துக்கலாம். அதுதான் என் சமத்துன்றது. லவ் யூ. லவ் யூ டூ. போதுமே. சேட்டை காலங்கத்தில் ஆரம்பிக்காதீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு. அதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஒன்றும் வேண்டாம். சும்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்போ கூட கடிப்பேன். ஆனால் படுத்துக்கிட்டு பேசலாமே. ஆக்சுவலாக எனக்கு தெரியுமே, அதுக்கப்புறம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நோ சொன்னா நோ தான். நான் நல்ல பையன் நடந்துப்பேன். அது போத்தாத வரைக்கும் தான். நீங்க வர நீங்க அட்டம் பிடிக்கிறீங்க. பாப்பா தானே டீமா சச்சா பேஸ் வாய்ஸ்க்கு கண்டுக்கவே மாட்டேங்க. பாசமே இல்லை என் மேலே. யாருக்கு தான் அக்கறை இருக்கு? யாருக்கும் பாசம் இல்லை, எதுவுமே. போதும், விட்டு மேல விட்டு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு பாசம் இல்லைன்றீங்க. இந்த ஒதுக்கி வைக்கணும்னு தோணிருக்குமா? ஓ, நான் ஒதுக்கி வச்சுட்டேன். ஆமா, ஒதுக்கி தான் வச்சுட்டேன். இல்லைன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். சரி, போத்திக்கலாம். போதுமா? அப்புறம் ஸ்டோரி ஒரு கடி கடிச்சுக்கலாம். அப்போ நான் நல்ல பையன் சொல்றதெல்லாம் கேட்கணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எஞ்சாதீங்க. ஜி சொல்லு. சரி நான் கொடு, அப்புறம் பேச விட்டுறோம். தெரியும், படுத்தா பேசுறேன்னு தானே சொன்னீங்க. இன்னும் கொடு ப்ளீஸ். அப்புறம் நிச்சயமா பேச விடுவேன். விடுவேன் மாட்டேன். நிஜமா இது ஒன்று வந்து நான் சமத்து பையனா நீ பேசுகிற எல்லா கதையும் கேட்பேன். ப்ளீஸ். அப்புறம் பேச விட மாட்டீங்க, எனக்கு உண்மை நம்பிக்கை வரல. கொஞ்ச நாளையும் ஒத்துக்க மாட்டேன்ல. என் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் கிடையாது சொன்னீங்க. மற்றதுக்கு தான், இதுக்கெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்க முடியாது. இன்னும் ரொம்ப திமிரா பேசுறீங்க. அப்படிதான் பேசுவேன். திரும்ப இந்த பக்கம் நீங்கல்ல. எத்தனை கிட்னா கிட்னதா இருக்கு. ப்ளீஸ் வேண்டாமே. No. அட்டம் பிடிச்சிருப்பா இந்த பையன். ஒண்ணுதான். அது நீயா அப்போ ஒத்துருக்கணும். இப்போ என் இஷ்டத்துக்கு தான் விடுவேன். தெரியும் இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. சரி கழுவாத. அழுமூஞ்ச கட்டிருக்கேன்டா. இப்பவே சலிப்பு வந்துச்சு. அவளே வேண்டாம் விருப்பத்தது. மூஞ்சி வச்சுக்காதா. சாரி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. லவ் யூ டூ. எப்படி சலிச்சு சொல்ற பாரு. இதுடா லவ் யூ டூ. நீ சலிச்சு சொல்லாத. நான் சொல்றேன். எப்படி சரி பண்ணுமோ சரி பண்ண அப்புறம் நார்மலாக வரப்போகுது. பிச்சு சரி எவ்வளோ வேணும் பிச்சுக்கோ. ஜோடி என்ன வீர வழி ஃபுல்லாக செய்ய விட்றா. உங்க ஊர்ல ஒண்ணு அப்படிதான் சொல்லுவோம். என்னது? சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு விடா. நின்றுவேன். சரி பேசலாம். இப்படியே தான் பேசணும். ஏடி பரவாயில்லைங்கோ. சரி அவன் இப்படி தான் பேசணும். ஏடி பேசலாம். நீ பேசலாம். இப்போ எனர்ஜி வரும்போது எனர்ஜி வேணா அப்புறம் திருப்பி பேசலாம். நின்றுவேன். பிளான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. பேசும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பேச்சுறதா இருக்கும். நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், டைவர்ட் பண்ண மாட்டேன். நான் நல்ல பையனா நடந்துப்பேன். சரி நம்புறேன். செல்லத் கால் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. கேட்டில் கம்ப்ளீட்டட். வேற ஏதாவது மாத்திருக்கீங்களா? அந்த பொண்ணுக்கு ரிஜெக்டட் ஃபார்ம் அனுப்பிச்சிட்டேன். அது டேரெக்டாக கீழே இல்ல அது ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியுமா என்ன சொல்லிட்டு போனான்னு எனக்கு தெரியல. என்ன நம்பர் இல்லை. சொல்லல. பயப்படாத. ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டேன். எங்களுக்கு எலிஜிபிள் இல்லை நீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் திரும்ப அக்செப்ட் ஆகாது நம்ம மெயிலேயே. பேர் வச்சு அது என்ன பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். போதுமா? சந்தேகப்பட்டேன்னு நினைக்கல. அவள் எதுவும் சொல்லிட்டு போயிருக்கா, அதுன்னு தெரிய வேண்டாம் நீ நினைக்கிற. சரி அவ்வளோதான். நான் ஏன் உன்னை சந்தேகப்பட போகிறேன்? என்ன சந்தேகப்படுறேன்னு நான் நினைக்கல. நீ என்ன நம்புன்னு எனக்கு தெரியும். உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு,
அங்கே இருக்க வேலையில் ஒன்று கூட தூக்கிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அடுத்தவங்க பழக்கம் நம்ம எதுக்கு மண்ணாளி போடணும்? இதுதான் கரெக்ட், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னும் சொல்ல வரல, கேட்க வரல, போதுமா? ம். கல்யாணம் இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. இதை நான் கனவுல கூட கண்டதில்லை. இல்லை கனவாக போயிடுமோன்ட்டு கனவாக கூட நான் யோசிக்க மாட்டேன். கனவு கண்டதுனால நடக்காமல் போயிடுமோன்ற பயத்தையே கனவு கூட காண மாட்டேன். பைத்தியம், உன்னை விட்டு நினச்சியா? இப்படியெல்லாம் உன்னை யார் கூட விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதுல்ல? இருக்கி இதை விட மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை உன்னையும் விட விட்டுருக்க மாட்டேன். அப்படி நீனும் சொல்லியிருந்தா ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை ஃபாரின் கடத்திட்டு போயிட்டு இருப்பேன். உண்மை உண்மையை தான் சொல்ற குட்டிமா, ஏதாவது சண்டி பண்ணியிருந்த ஃபாரினுக்கு தான் தூக்கிடுவேன், பார்த்துக்கோ. ஓகே ஓகே, நம்ம கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஒரு gift நான் வச்சுருக்கேன். கிஃப்ட்? கல்யாண கிஃப்ட்னு சொல்லிட்டேனே, எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன். ஓகே ஓகே. சரி, அண்ணாக்கெல்லாம் என்ன வாங்குறது இடம் மாறிது. கேட்பாங்க, அவங்க முன்னாடி கேட்பாங்க. என்ன வாங்குறது? 4 gift வேறு வாங்கணும்ல. ம். எல்லாரும் ஒன்றா வாங்க போயிடலாமா? சரிடுவேன், நமக்கு எங்கே கல்யாணம் ஆச்சு? என்ன மாதிரி கிஃப்ட் வேணும்? ரவி அப்பாவோட gift என்னன்னா, ஆன்ட்டியோட தாலியே அப்படியே மாடிஃபைனா ஆன்ட்டி ஞானக்குழா அதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ரவி அப்பா அதை அப்படியே செயினில் அட்டாச் பண்ணிட்டாரு. அதுதான். ஸோ தாலி பிரித்து கோக்கும்போது அண்ணா அதை தான் மாட்டுவான். இப்போ அந்த தாலியை மட்டும் எடுத்து கயிறில் கோத்து கட்ட போகிறாங்க. அதுதான் ரவி அப்பாவோட கிஃப்ட்டு. ஆறா, நல்லா இருக்கே. அது மாமா ஒத்துப்பாரான்னு என்னன்னு தெரியல. புது தாலி கேட்பாரா என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. எனக்கு பிடிச்ச சென்டிமெண்ட்டான ஒரு டாலர் இருக்குது. அந்த பெண்டன்ட் வந்து ஒரு மாதிரி ஹாஃபாக உடஞ்சிடுச்சு. சரி, ஹாஃப் நல்லா இருக்கும், ஒரு ஹாஃப் ஒரு மாதிரியாக இருக்கும். நான் நமக்கு நகை செய்வாங்கல்ல, உங்ககிட்ட கேட்டிருக்கேன். கேட்ட இருக்கிறதுக்குலாம் அந்த ரொம்ப நசுங்கி போயிருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா இருக்க ஹாஃபை வச்சு இதை ரிங்காக மாற்ற முடியுமான்னு கேட்டிருக்கேன். அனுப்பி கேட்டேன். அதை அப்படியே டிசைனாக மாற்றிட்டு இதை வச்சு பட்டு டிங்கரிங் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோல்டோட கிராம் என்னவோ அதை ரவி அப்பாக்கு வந்து நம்ம காசாக கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த பெண்டன்ட்டை மோதிரமாக செஞ்சால் அண்ணன் கையில் போட்டுப்பான்ல, அவங்க அம்மா ஞாபகம் கையில் இருக்கும்ல. அப்படியே பண்ணி தருவாங்களா? ஸ்பாயில் ஆகிட போகுது. நான் ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் நகை செய்ய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் உடஞ்சி போன ஒரு பொருளை கொடுத்து அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா இதை கொடுப்பேன். இது சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றத இப்போ என் தாட்டு. எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்ததான் ஒரிஜினலாக அண்ணா அதை கொடுப்பேன். அதுக்குன்னு ஒரிஜினல் ரிஸ்க் எடுக்க முடியுமா என்ன? அது அப்படியாவது அவர்கிட்ட மெமரியாக இருக்கும்ல, அதனால தான். அப்பா கிட்ட கேட்டுட்டேன், தரேன்னு சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்டயே இது மாதிரி சொல்லியிருக்கேன், இது ஓகே ஆனால் தான் ரவிப்பா, இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும்னு. வீட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு, எப்போ வேணாலும் எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஈவினிங் அந்த நம்மளது கொடுத்தது வந்து வரும். அது அப்படியே டிட்டோவாக இருக்கா, ஒரு இன்ச் கூட மாறாமல் பார்க்கணும். நான் ஆன்ட்டியோட டாலரை விட இது ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் உள்ளது. இதையே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அப்போ அதை நல்லா பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை தான். சரி, உங்கள் அண்ணனுக்கு சென்டிமெண்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன், அப்படியே கொடுத்துடலாம். இது ஓகே தானே? அவங்க பக்கத்தில் இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கும்ல, அது ஓகே தான். மாமாக்கு என்ன வாங்கி தர்றது? கார் வாங்கி கொடுத்துடலாமா? 2 பேருக்கும் சேர்த்து கார் கிஃப்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஐயோ, நீங்கள் இந்த ஐடியாவில் இருப்பீங்கன்னு தெரியாது. மாமா ஓட்ட பைக்கு ஓட்ட கார் தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நான் தான் லாவண்யாக்கு அந்த ஐடியாவை கொடுத்தேன். உங்கள் அப்பாவை 10 சவரன் கம்மி பண்ண சொல்லிட்டு கூட உங்கள் 2 பேருக்கு ஒரு நல்ல கார் வாங்கி தர சொல்லிட்டு எங்கள் மாமா இந்த ஜென்மத்தில் வாங்கி தர மாட்டார், அது நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஐடியா நான் யோசிச்சுன்னா அதை நீ பண்ணிட்டு எப்படி? நீங்கள் கார் வாங்குற அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவருக்கும் கோல்டு வாங்கி கொடுத்தா கூட விற்கிற வேலைக்கு 5-6 லட்சம் வருது இல்லை, அதுக்கு அந்த ரேட்டுக்கே ஒரு நல்ல கார் இருக்கு. சாரி, அப்போ நீ யோசிப்போம், இதெல்லாம் கைட்டு விடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கப்பல் முடிப்போம். துர்காக்கு என்ன யோசிச்சா? ஐடியாவே இல்லை. அவளுக்கு என்ன வேணுமோ அதை கிஃப்டாக என் அண்ணனே கொடுத்துட்டேன். வேற என்ன யோசிக்க? ஆசைப்பட்ட எல்லாம் அங்கே கிடச்சிரும். அதான் அவளுக்கு என்ன தரதுன்னு தெரியல. அன்னைக்கு வாங்கி கொடுத்த மாதிரி பிரேஸ்லெட்டு, இல்லைனா பிரகதிக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு வளையல் வாங்கி கொடுத்துரு. அதெல்லாம் அதுக்கு பிடிக்காது. வாட்ச் வாங்கி கொடுத்துடவா? வாட்சா? ஆமாம், அது ஒரு வாட்ச் பைத்தியம். கோல்டில் வேணா வாட்ச் வாங்கி கொடுத்துடலாமா? சரி, வாங்கி கொடுத்துடலாம். வாங்குறதுக்கு பதிலாக வாட்சாவில் தானே வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. ரொம்ப திக்காலாம் போட மாட்டா, மெலிசாக தான் போடுவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கப்பல் முடிஞ்சிச்சு, இன்னொரு கப்பல் தெரியல. பேசாமல் நான் லாவண்யா வாங்காத, நான் வாங்கிட்டேன்னு சொல்லிடுவா பேசாமல்.
கிஃப்டே தெரிஞ்சாலும் பரவாயில்லங்க. வேண்டாம் வேண்டாம். கார் வாங்கினாலும் உங்கள் மாமா ஓட்டு விடுவாருன்னு தெரியலையே. சொல்கிறீங்க. 2 பேரும் வேறு வேறு சைட் போகிற மாதிரி இருந்தா இப்போ என்ன பண்ணுறது? ஓட்ட வண்டி தான் எடுத்துகிட்டு வரணும். சரி, நம்ம பைக் வாங்கி கொடுத்துடலாம். சூப்பர், இது சூப்பர். ஓகேவா? ஓகே ஓகே. 2 பேரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அவளே ஓட்டுவா, அவளை அக்செப்ட் பண்ணிப்பா. இதில் நீங்கள் 2 பேரும் வரும்ல. ஆமாம், நானும் லவ் மட்டும் ஓட்டுவோம். ஆனால் பிரகதி துர்கா ஓட்ட மாட்டாங்க. அதனால என் கூட உட்காருவா இல்லை. அதுக்கப்புறம் அவள் ஓட்டும் போது அப்படி கற்றுக்கிட்டது தான் நாங்கள் 2 பேரும். அப்புறம் என்ன ஓட்டுங்க. அவன் கார் எடுத்துகிட்டு போனால் இவளே பைக் எடுத்துகிட்டு போட்டோம்.